ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் கணக்குகளை கடவுளிடம் சொல்லுவாரா மலரும் ஓடி வந்து தேவல் பணி செய்வாரா பிரம்மதேவன் ஓடி வந்து பகவான் முன்ன அமருவாரா இப்படியாயிருக்கும் போது இப்படியாயிருவதே காரணங்கள் பகவானுடைய முன்பதாக நின்று தேவ ரகசியங்கள் சொல்லுவார்கள். ஓடி வந்து பணிகள் நடத்துவார்கள். புத்திரன் நயினார் வந்து ஓடி வந்து நாட்டு கணக்கைகள் எல்லாம் நல்கணக்கா சொல்றார். ஆமா, எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறான். பார்வதி பக்கத்துல யாருமே போகல. ஆமா, எந்த ஒரு தோழி பெண்ணும் பணிவிடைகள் செய்யல. அவன் எல்லாம் வந்தாங்க போறாங்க. பகவானுக்கு தான் இந்த வேலைகள் நடக்கு. அத்தனை பேர் வந்து பகவானுக்கு தான் பணிவிடைகள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பார்வதி ஏறிட்டு பார்க்கல, ஏமனு கேட்கல. ஆமா, ஏமனு கேட்பாருக்கு ஆள் இல்ல. பார்வதி பார்த்தா என்ன மௌனமா இருக்கிறா. இருக்கா. ஆக என்ன நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த தேவாதி தேவர்கள்லாம் ஒன்று கூடி திருப்பூட்டி பார்க்கணும்னு சொன்னார்களே. ஆமா, அப்பேற்பட்ட இடத்துல இந்த பகவானுக்கு தானே இந்த வேலைகள் நடக்கு. பணிவிடைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அம்மை உமைவேலுக்கு ஒரு பக்கம் வரவில்லையே. அதான யாரும் ஒரு பணிவிடைகளும் செய்யவில்லையே என்று பார்வதா தேவியானவள் மன சடவோடு இருக்கிறார். மன சடவோடு அந்த காரியம் நடக்குமா? நடக்காது. யாரை நினைத்து புலம்பனா தெரியுமா? பெருமாள் கோபால கண்ணனை நினைக்கிறார். என்ன சொல்லி புலம்பா தெரியுமா? என்னையா பச்சம்மாள் மாயோ உலகத்தை காத்தண்ணா கோபால ஆயர் வாலில் வளர்ந்தோனே ஆயிலை பார்வதி அலரித்தாவிக்கோரே ஆயிலை பார்வதி அலரித்தாவிக்கோரே அவசரமா வாரமண்ணா கைலாசல என்ன கால கொடுமை நடந்ததுன்னு தெரியலையே. நம்ம தங்கையான பார்வதி அவ மனம் சடைத்துல புலம்புறா. அழைத்து கொண்டிருக்கிறா. என்னாச்சோ ஏதாச்சோ என்று எம் பெருமாள் கோபால கண்ணனானவன் கரடையாழ்வானை வரவழைத்து கரடையாழ்வானை செவ்வாரி செய்து ஆதி கைலாசமே வந்து சேர்ந்தா.
பெருமாள் கோபால கண்ணன் கைலாசம் வந்து சேர்ந்தார். கைலாசம் வந்து சேர்ந்தார். ஆமா. கைலாசம் வந்து பார்வதி முன்ன ஆமா அம்மா தங்கை என்னை அழைத்து கூடிய விவரம் என்ன காரணம் என்னம்மா? அண்ணா பாருங்கண்ணா என்னன்னா எங்க தேவாதி தேவர்களும் மூவர்களும் முனிவர்களும் அம்மா இந்த 33 கோடி தேவர்கள் தேவ ரகசியம் பேசி பகவானுக்கும் பார்வதிக்கு 60 திருப்புட்டும் சொன்னார்கள். பகவானும் சம்மதித்தார். நானும் சம்மதி கொண்டேன். சம்மதித்தேன் அண்ணா. அப்படி சம்மதித்த நேரத்தில் எல்லோரும் ஓடோடி வந்து இந்த பகவானுக்கு தான் எல்லா பணிவிடையும் செய்தார்கள். நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பார்வதிக்கு யாரும் ஒரு பூ முடிக்க கூட ஆளு கிடையாது அண்ணா. அதனாலதான் உங்களை வரவழைத்த அண்ணா என்று எம் பெருமாள் கோபால கண்ணினிடம் உமையவள் சக்தி பார்வதி சொல்லுகிறார். சொல்லி கொண்டிருக்கிறார். அம்மா நீ கேட்கக்கூடியதுல நல்லாதான் இருக்கு. அம்மா பகவானுக்கு தேவாதி தேவர்கள் பணிவிடை செய்தார்கள். செய்து கொண்டிருக்காங்க. அப்ப உனக்கு பணிவிடை செய்ய யாருமே கிடையாது. இல்ல அதுக்கு தாம்னா உங்களை நினைத்து இப்படி மனசடைத்து புலம்பின. சரி பார்வதி அம்மா இது நான் துட்டா கடையில அடி இருக்கு பொசுக்குன்னு ஒரு பொண்ணை வாங்கி வர தரதுக்கு கொடுக்கறதுக்கு இதெல்லாம் என்ன புதுசா உண்டு பண்ணக்கூடிய பெண்ணு. ஆமா நீ கேட்கிற பெண்ணெல்லாம் புதுசா உண்டு பண்ணி தான் தரணும் என்று பார்வதியாயிடத்திலே மன்னனான சொன்ன போது அம்மை சக்தியான பார்வதியானவள் மாய கண்ணனிடம் என்ன சொல்லி புலம்புவாரு கேட்டாள். என்னையா சொல்றாள்? அழுபோல நல்ல நிலவடிக்க அழுபோல நிலவடிக்க பார்வதியா பாலு போல நிலவடிக்க பாலு போல பார்வதியா எந்த நிலவடிக்க எனக்கு பந்தடிக்க ஒரு தோழி வேண்டும் பாடிவர வேண்டும் பல்லாங்குழி பாவையர்கள் எனக்கு வேணும் பக்கத்திலே இருப்பதற்கு பணி பெண்கள் எனக்கு வேணும் சொன்ன வேலை செய்வதற்கு தோழியட்டு வேணும் பார்வதியா கேட்ட போது மாயக்கல்ல சொல்வாரு சொன்ன போது மாயக்கல்ல பார்வதியானவள் அழுது புலம்ப கொண்டிய தருணத்தில் பார்த்தால் என் பெருமாள் என்னன்னா ஆகா நம்ம தங்கச்சி கேட்கக்கூடிய பெண் எல்லாம் இது விலை கொடுத்து வாங்கக்கூடிய பெண் இல்ல கிடையாது. இதெல்லாம் புதுசாகவே உண்டு பண்ணக்கூடிய பெண்ணு. ஆமா ஆமா என்று என் பெருமாள் கோபால கண்ணன் கைலாச விட்டு பிரம்மலோகம் வரார். பிரம்மலோகப்பட்டன வருகிறார். அங்க யார் இருக்கா? அங்க பிரம்மதேவன் இருக்கிறா. பிரம்மா இங்க வாரு 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 வருவோய். இந்த மாதிரி பகவானுக்கும் பார்வதிக்கும் 60 திருப்புட்டு கல்யாணம் நடந்து கொண்டிருக்கு. எல்லோரும் ஓடோடி வந்து பகவானுக்கு தான் பாதப்படி நடத்துறார்கள். நடத்தி கொண்டிருக்கிறாங்க. தங்கையான பார்வதிக்கு ஆளும் இல்ல தோளும் இல்ல கிடையாது, பக்கமும் இல்ல அக்கமும் இல்ல கிடையாது. அதனால என் தங்கையான பார்வதிக்கு உம்முடைய கையினால எப்படியாவது 2-7 தோழி பெண் வேணும் ஐயா. தோழி பெண்ணை உண்டு செய்து கொடுக்கணும் ஐயா என்று மாய கண்ணன் பிரம்மன் இடத்துல சொல்கிறார். அந்த பிரம்மதேனானவள் என்ன செய்யறான் தெரியுமா? சுவாமி 3 கூட மண்ண வெட்டி வெட்டி 2 பீடம் போடுவார்.
நாளுக்கு நாளாக வளருதையா வானத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்த போது 41வது நாளையில பிரம்மம் போட்டதொரு பீடமாறு ஆண்டவனும் சிவபெருமாள் கவுண்டலத்தில ஜலம் எடுத்து திருப்பெரும்போடு வருவாரா பிரம்மம் போட்ட நல்ல பீடத்தில தீர்த்தம் கொண்டு நல்ல தெளிப்பாரா திருப்பெரும்ப கொண்டு தட்டுவாரா பிரம்மம் போட்டதொரு பீடமானே கவராக நல்ல வெடிக்குதையா வெடித்த பீடத்தில பிறங்கவான பேச்சியம்மா பிரம்மம் போட்டது பீடத்தில ஆட்சி பீடத்தில பிறக்கால எங்க ராஜூதையா நல்ல சுரூபம் கொண்ட பிரம்மம் போட்ட பீடத்தில இரண்டு பெண் குழந்தை வந்து ஆமா பீடத்தில பிரம்மதேவன் போட்ட பீடத்தில பெண் குழந்தை வந்து பிறந்தது ஒரு குழந்தையானது என்ன சுரூபத்தோடு இருக்கா தெரியுமா எப்படி இருக்கிறா பகவான் பார்த்தார் ஏ அம்மா இந்த கோலகால சுரூபத்தோடு இருக்கிறீர்கள் இந்த பிரம்மதேவன் பீட போட்ட பீடத்தில பெண்மணிகளாக பிறந்தது ஒரு விவரங்கள் நம்மா பகவான் முன்னால இந்த பேச்சு பிரம்மகுலர் அச்சுதையானவள் என்ன சுரூபம் கொண்டா தெரியுமா அவனுக்கு வீர பொல்ல அவனுக்கு விரித்தா அவளுக்கு முட்டை போல முடித்தாடும் சடமொழியா 4 காலா 4 கையா ராஜூதையா பிரம்மம் பீடத்தில பிறந்தவே பேச்சு பிரம்ம தாயே பிறந்தவே சாமியோட வாசலிய உனக்கு மத்தியானோ மதியம் போல உனக்கு மதிய உச்சியொரு வேலையில தாயகான பேச்சியம்மா அவ ஆடுவாளாம் பாடுவாளா பாடுவாளா பையனே தாயே பாடுவாளா அம்மா 3 பிடி மஞ்சளையா தாய் முகத்தில் அல்லியா போசுவாளா 4 பிடி மஞ்சளையா அவன் லாபதியில போட்டு முழுங்குவாளா முனிய சாமியோட வாசலில வாசலில தலை விரிச்சு ஆடுவாளா
சடையழகிய அதிகாரியம்மா பேச்சியம்மா நாளுகையா ராஜுதையா குருவம் கொண்டு வேப்பிலையில குடியிருப்பா வித்தைகளை யாரறிவா அவ பெரும்பதில குடியிருப்பா பேச்சு அம்மன யாரறிவா கப்பறையில குடியிருப்பா பேச்சு அம்மா கணக்குகளே யாரறிவா தாயே குடியிருப்பா மஞ்சளில முகத்தலே மருதோணி கையே சிகப்பு நல்ல சேலக்காரி செந்தூருக்க பொட்டலாரி பாடுவாளாம் பாடுவாளாம் பேச்சி அம்மா போடுவாளாம் தாயே பாடுவாளாம் பாடுவாளா ஆளாளி பாடுவாளா முனியலோட வாசலில மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில முனீஸ்வரன் வாசலில தாயான வெச்சியம்மா வெச்சி பெருமா ராசுதையாள் பூச்சாடையலையே ரூபியவள் வடங்க விழுந்த சட வடகடலோ நீராட தெற்கே விழுந்த சடை தென்கடலோ நீராட இலங்க விழுந்த சட தென்கடலோ நீராட தாயான பேச்சியம்மா
பிரம்மகுலராட்சுதையானவள் ஆமையா அந்த பிரம்மன் பீடத்திலே பிறந்து பார்வதிக்கு தோழி பெண்ணாகவும் துணைக்கு பெண்ணாகவும் ஏவல் பெண்ணாகவும் பணி பெண்ணாகவும் பாண்டியர் பெண்ணாகவும் பகவானே உண்டு பண்ணி கொடுத்தார். பார்த்தா சிவபெருமா எம்மா பார்வதி பார்வதி நீ கேட்டல தோழி பெண்ணு இந்த ரெண்டு பெண்ணு நீனே வச்சுக்கோ. நீனே உனக்கு பக்கமா தோழியா வச்சுக்கோ. உனக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ செய்ய சொல்லு. என்னென்ன பணிவிடை நடத்தணுமோ செய்ய சொல்லு. நீனே சொல்லி நீனே வேலை செஞ்சுக்கோ. அடியே விட்டுருவேரு என்று பகவான் சொன்ன போது ஈரேல் 14 உலகத்துக்கும் படியலக்க வாரார். சரி யாருக்கனே பார்க்கல பார்வதி இவன் எடுக்கிற சுருவம் யாருக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? அவன் பிறந்த கோலத்தோடு நிக்கா. ஆமா பகவான் பார்த்தார். என்ன அம்மா நீ கேட்ட தோழி பண்ண ஒப்படைச்சாச்சு. ரெண்டு பிள்ளைய ஒப்படைச்சு அவனி பூலோகத்துல போய் படியலக்க போக வேண்டும் என்று பகவான் படியலக்க வரார். வருகிறார். படியலக்க வரும்போது இந்த பேச்சு பிரம்மகுலராட்சுதியானவள் எப்படி இருக்கிறான்னு தெரியுமா? பார்வதிக்கு முன்னால விரிசடையா ஆங்கார கோவகாரே தாயகான பேசியம்மா பிரம்மன் பீடத்தில பிறந்தவள் பார்வதி முன்னாலே நின்று கொண்டு பாடுவாளாம் பாடுவாளா ஏ பாடுவாளா பாடுவாளா அம்மா பாடுவாளா பார்வதிக்கு முன்பதாக நின்று கொண்டு தாயான பேச்சு பிரம்மகுலராட்சுதியானவள் நம்ம தோழி பெண் தானே கேட்டோம். தொடக்கி பெண் தானே கேட்டோம். ஏவல் பெண் தானே கேட்டோம். பகவான் படியலக்க போயிட்டாரா? படியலக்க பூலகம் போயிட்டாரா? போக திசையை பார்த்து இவ என்ன சொல்லுவோம் கொண்டா? என்ன வீரப்பல் விரிசடை அப்பு சடையலை அங்கார ஓங்கார கோபத்தோடு மஞ்சன முகத்திலையும் மருதவழி கையா நிக்கல. பார்வதிக்கு ஒண்ணுமே ஓடல. கால் பதறி கை பதறி பகவானே பரம்பொருளே நான் எனக்கு பணிப்பெண் தானே கேட்டேன். இந்த மாதிரி சுருபத்தோட மாத்தது கூடிய தொலைப்பெண்ண கேட்டேன். பாருங்க இந்த பெண்ணு என்ன அலங்கோலத்தில் நிக்கணும். அங்கார சுருபத்தோட இருக்காளே வீரப்பல் விரிசடையோட நிக்கிறாள. ஆண்டவா இந்த பெண்ணை வச்சு நான் என்ன பண்ணுவது? அதானே ஆண்டவா இங்க வந்து இந்த பெண்ணுக்கு ஏதாவது புத்தி மோச்சம் கொடுத்து அவனி பூலோகம் போச்சுருக்க. அவனி பூலோகம் போய் சொல்லுங்க. ஆமா அவனி பூலோகத்துல போய் அவ எங்கேயாவது பிழைச்சுக்கிடுவா என்று ஆண்டவன் சிவபெருமாள் பிறந்ததோ ஒரு பெண் மக்களை அழைத்து அம்மா பேச்சியம்மா இந்த பூலோக சீமையிலை வென்று எங்க இந்த போய் கொழு இருந்தாலும் உனக்கு ஆளடிமை பிடிக்கலாம் அதிக கோமரங்கள் வாங்கலாம் என்று ஆண்டவன் சிவபெருமாள் சொன்ன போது பேச்சியம்மா என்ன பண்றா? சிவனே நான் பிறந்தது சரிதான். எனக்கு கணவன் இல்லாத கை குழந்தை வேணும். கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டுமா? ஆமா கணவன் இல்லாத கை குழந்தை தந்தா இந்த கரைக்கு இந்த சிவனார் இடத்தை விட்டு நான் இடத்தை காலி பண்ணுவேன் என்று பேச்சியம்மா சொன்ன போது ஆண்ட சிவசங்கரன் பாக்குறார். என்ன பண்ணுகிறார்? ஹலோ பரமேஸ்வரன் ஒரு மேளமும் ஒரு தவளும் உடனடியாக அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டி அழைக்கிறார்கள். ஒரு தவளும் ஒரு நாயனமும் ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டிகள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறார்கள். இப்பொழுது அவசியம் நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தை வேண்டும், புருஷன் இல்லாத புத்திர பெற வேண்டும், புத்திரன் வர வேண்டும். இன்று பார்வதியாய பகவான் இடத்துல கேட்ட போது என் தாய் பேச்சியம்மா கேட்கிறா. ஏ அம்மா பேச்சியம்மா என்ன
உனக்கு கேட்கிற குழந்தை எல்லாம் கைலாசத்துல நேரம் தர முடியாது. கைலாசத்துல கிடையாது. அப்படி உனக்கு குழந்தை வர வேணும்னா அந்த குழந்தை வர வேணும். பூலோக சீமையில சீர்காழி சிதம்பரம் சிதம்பரத்தில் சீராத வினையும் தீர்த்து வைக்கக்கூடிய சிதம்பர ஈஸ்வரர் தில்லை சிலம்பரத்தாண்டவரத்துல போய் நீ அக்கடிதவன் இருந்தேனா சொன்னா நீ கேட்ட குழந்தை அவர் தான் தர முடியும். ஆமா, அவரால தான் முடியும். என்னால முடியாது முடியாதம்மா என்று பகவானிடம் 3 பொடி மஞ்சளையும் முகத்திலே அள்ளி பூசிக்கொண்டு 4 பொடி மஞ்சளில் நாவிலே மூசிக்கொண்டு போட்டுக்கொண்டு கைவளையல் கலகலங்க கருமணிகள் ஓசையிட இக்காலம் தபலச்சங்கு சின்னங்கள் முழங்கி வர பம்பை வந்து பிறந்திடுக்கும் அந்த பளிங்கி மணி பாறையிலே வந்து தாயான பேச்சியம்மா பகவான் இடத்திலே ஆக்கு வரும் அழிக்கு வரும் கொள்ளு வரும் வெள்ளு வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு எங்க வருகிறார் கைலாச நாடு சங்கிலி பால வேண்டு பாரமை பாரோ கலசிமை ஒரு துணையா நாடு முச்சி அறியாத அரசி நாடு ராசப்பட்டால் வெற்றியம்மா சிலம்பரத்துக்கு வாராளே சிலம்பரவாசையில வெற்றியம்மா உனக்கு கொட்டதன் நதியிலே பல குளியலுக்கு அக்கினிய மூட்டுவாள் அக்கினி கொண்டதிலே கொரடும் போட்டு தாயே வெற்றியம்மா பல நிட்டி தவம் இருப்பாள் தவம் இருக்கு வேலையிலே உலோக சீமையிலே காரணங்கள் வந்து சீராத விளைதி இருக்கும் தில்லை சிலம்பரத்தாண்டவருடைய வாசலில் வந்து வடக்கு கோட்டை வாசலில் இந்த தாயான பேச்சு பிரம்மகுல ராட்சதியானவள் ஆளாகல குளிய வெட்டி அக்னியை மூட்டி அக்னி தவம் செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கக்கூடிய வேலையில நீங்க என்ன நடக்கு தெரியுமா? இந்த பூலோகத்துல பூமா தேவி கங்கா தேவி அன்னை சரஸ்வதி கலைமகள் இவங்க 3-4 அக்கா தங்கச்சி 4 பேருக்கும் யாரு மூப்பு யாரு இளமன்னு தெரியாமலே இருந்து கொண்டு இருக்குது. கடும் போட்டி கைலாத்திலே போட்டிதான். இங்க விட்டுட்டா தேடுவாங்க. நீ வளைந்து நமக்கு பிடிக்கப்பட்டது, நான் வளைந்து உனக்கு பிடிக்கப்பட்டது. இப்ப ஏற்பாடு போட்டி கைலாதில் நடந்திருக்கு. அந்த தெய்வத்துக்கு நடந்ததுதான் அங்கேயும் நடக்கு பாத்துக்கோங்க. அவங்க இந்த மாதிரி போட்டி எல்லாம் வைக்கலாம். ஐயா போய் பிழைச்சிட்டு போறான் அப்படி விட்டுருவா. விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான், ஒருபோது போக மாட்டான். சொல்லுக்கு என்னங்க இந்த பூமா தேவி கங்கா தேவி ஆகாயவாணி அக்கினி தேவி இவங்க அக்கா தங்கள் 4 பேரும் நீ பெரிதா நாம் பெரிதா நாம் பெரிதா நீ பெரிதா நீ வயசுக்கு மூப்பா நான் வயசுக்கு மூப்பா ஓல் சக்தி பெருதா யாங் சக்தி பெருதா அப்படின்னு ஒவ்வொருக்கு ஒருவள் அடிக்கடி சண்டை போட்டு கொண்டு இருக்கிறா. இந்த சண்டை யாரு இருக்கிறா? யாரே பார்த்தாள். என்னையா அம்மா ஹலோ